15வது வசனம். காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு இன்று நம்ம ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடிய காரியம் இதுதான். காலம் நிறைவேறிட்டு. ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறதான காலங்கள் அது மிக குறுகினதாக இருக்கிறது. பாருங்க, நேற்றைய தினத்துல இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. கடந்த நாட்கள்ல எங்க பிள்ளையோட மாமனார் சம்பந்தி அவர் என்ன செஞ்சிட்டாரு, இறந்துட்டார். நல்லா ஆரோக்கியமா இருந்த நபர் தான். திடீர் சில மாதங்கள்ல, ஒரு சில மாதங்கள்ல டக்குன்னு என்ன செஞ்சாரு, நோய்வாய்ப்பட்டா இறந்து போனார். நேற்றைய தினத்திலே எங்க வீட்டுல, பக்கத்து வீட்டுல இருந்த பாஸ்டர் சந்திரசேகர், நம்முடைய இந்த வீடு, இந்த ஆராதனை, இந்த சர்ச் பிரதிஷ்டை கூட வந்து ஜெபிச்சிருப்பார் பாருங்க. அவர் நேற்றைய தினத்திலே அவர் இந்த உலகத்தை விட்டு அவர் போய்விட்டார் பாருங்க. ஆனா இப்படி எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த நாளில ஆண்டவர் இங்கே நம்மை பார்த்து சொல்லுகிறார், காலம் நிறைவேறிட்டு நீங்க என்ன செய்யுங்க, தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கு, நீங்கள் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். விசுவாசியுங்கள் என்று சொல்ல, விசுவாசம் அப்படின்னா என்ன என்பதை, விசுவாசம் என்றால் என்ன அப்போ என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பாருங்க, அங்கே எபிரேயர் ஏன் விசுவாசிக்க வேண்டும், ஏன் ஆண்டவர் விசுவாசிக்க சொல்லுகிறார்? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் படிப்போம். அங்க என்ன சொல்றாரு பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, ஏன் விசுவாசிக்கணும்? ஆண்டவர் இயேசு சொல்றாரு, மனம் திரும்புங்க, விசுவாசிங்க, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லுகிறார். ஏன் விசுவாசிக்கணும்? ஆண்டவர் தன்னிடத்தில் வந்த மக்களை பார்த்துதான் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். அவரிடத்தில் வராதவர்களோடு, அவருடைய வார்த்தையை கேட்காதவர்களோடு அவர் பேசவில்லை. தெருவில் போறவன்றெல்லாம் அவர் பேசல. அவர் தன்னுடைய பிரசங்கத்தை தொடங்கும் போது எல்லாரும் அவரிடத்திலே வருகிறார்கள். அவரிடத்தில் வந்த ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கு, நீங்க மனம் திரும்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள் என்று ஆண்டவர். ஏன் இயேசுவினிடத்திலே வந்தார்கள்? எல்லாரும் வரலையே, சிலர் தானே வந்தாங்க. இன்னைக்கு சுவிசேஷம் எல்லாருக்கும் தானே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் நாம் மட்டும் தானே இங்க கூடி வந்திருக்கிறோம். ஏன்? உங்களையும் என்னையும் அவர் தாயின் கருவில் உருவாகும் முன்னே, உலக தோற்றத்திற்கு முன்னமே நம்மை அவர் முன் குறித்திருக்கிறார். அவர் நம்மை அறிந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அவருடைய கண்கள் இந்த முழு உலகத்திலும் பிரத்யேகமாக நம்மை கண்டது. வித்தியாசமாக அவருடைய பார்வையில நாம் விழுந்தோம். எத்தனையோ பேர் இருந்தாங்க தான், கோடிக்கணக்கான மக்கள் இருந்தார்கள் தான், லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய சுவிசேஷத்தை கேட்டார்கள் தான். ஆனா அதை கேட்டு சரிங்கையான்னு வந்தது கொஞ்சம் பேர் தான். ஏனென்றால் அவர் உலக தோற்றத்துக்கு முன்னுமே நம்மை தெரிந்திருக்கிறார். நம்முடைய பெயர்கள் அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால தான் அவர் சொல்றாரு, நீங்க வந்துட்டீங்க, நான் உங்களை தெரிந்து கொண்டதெல்லாம் உண்மைதான், ஆனா நீங்க ஒன்று செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். தேவனுடைய ராஜ்யம் பக்கமா வந்துருச்சு.
நீங்க விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது நமக்கு ஏன் ஆண்டவரே விசுவாசிக்கணும் என்று சொல்லும் பொழுதுதான் அங்கே அதுக்கான பதில் கிடைக்கிறது. தேவனிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஏன் விசுவாசிக்கணும்? தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிற தேவன். நீங்கள் யார் யார் அவரை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ, யார் யார் அவரிடத்துல வந்து இயேசுவே என்று அவரை பார்த்து நீங்கள் கூப்பிடுகிறீர்களோ, உங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை அவரிடத்துல நீங்கள் கொண்டு வைக்கிறீர்களோ, அவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவன். அதான் நம் சங்கீதத்துல வாசித்தோம். நம்முடைய தேவன் அவர் கைகளிலிருந்தும் அசைக்கப்படாத, கண்களிலிருந்தும் பார்க்காத, மூக்கிருந்தும் முகராத, வாயிருந்தும் பேசாத, காதிருந்தும் கேளாத தேவன் இல்லை. அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவன். நீங்க ஜெபித்தால், நீங்கள் அவரிடத்துல ஒன்றை கேட்டால் அவர் உங்களுக்கு அதை தருவார். அந்த ஜபத்துக்கு, அந்த வேண்டுதல்களுக்கு நீங்க ஒரு லெட்டர் கொடுத்தா அந்த லெட்டருக்கு பதில் கிடைக்கும். அதை என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆம் அவர் எனக்கு பதில் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் அவரிடத்துல விசுவாசம் இல்லாமல் அவரிடத்துல சேர முடியாது, அவரிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப விசுவாசம்னா என்ன? அடுத்து நமக்கு கேள்வி வருது, ஏன் விசுவாசிக்கணும்? அப்படின்னா விசுவாசம்னா என்ன? அங்கே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அங்க என்ன சொல்லுகிறார் பாருங்களேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. நீங்கள் ஒன்றை காணாமல் ஆனா அவரை நம்பி என்ன செய்றீங்க? உறுதியோட. நம்பப்படுகிறவரின் உறுதி. தேவன் ஒருவர் உண்டென்று நீங்க நம்பினா அதுல ஒரு உறுதி வேணும் பாருங்க. இயேசு என் பாவங்களை மன்னித்தார் அப்படின்னு சொன்னா அதுல என்ன வேணும்? ஒரு திடமான ஒரு உறுதி வேண்டும், நம்பிக்கை, விசுவாசம் வேண்டும். நம்பப்படுகிற உறுதி. இரண்டாவது, காணப்படாதவைகளின் நிச்சயம். நான் பார்க்கவே இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தை நான் பார்க்கவே இல்லை, தேவன் என்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவி என்னை சுத்திகரித்து விட்டார் என்று நான் பார்க்கவே இல்லை. ஆனால் நிச்சயமா இருக்கு எனக்கு, என்னை அவர் ரட்சித்து விட்டார், என்னை அவருடைய ரத்தத்தினால என்னை கழுவி விட்டார். அதுதான் விசுவாசம். அவரிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறவர் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். ஒருவேளை அது நம்முடைய கண்களில் காணக்கூடாத ஒரு செயலாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய இருதயத்திலே ஆழமாக நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் யாருமே தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. நாம் விசுவாசிக்க வேண்டும் பாருங்க. அது மட்டுமல்ல, அங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனத்துல என்ன சொல்றார் பாருங்க. ரோமர் 8 மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி, அதாவது 8:24, அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடைய காத்திருப்போம். பாருங்க, தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார், தேவன் எனக்கு நித்திய ஜீவனை தருகிறார், தேவன் என்னை பரலோக ராஜ்யத்திலே கொண்டு சேர்ப்பார். இது ஒரு விசுவாசம், ஆணித்தரமான விசுவாசம் நமக்கு வேண்டும், உறுதியான விசுவாசம் வேண்டும். இது இல்லாமல் நான் தேவனிடத்தில் பிரியமாய் இருக்கவே முடியாது. முதல்ல நான் இதை உறுதியாய் நான் விசுவாசித்தால் மாத்திரமே என்னுடைய அடுத்தடுத்த கிரியைகள்
எப்படிப்பட்டதா இருக்கும் என்றால் தேவனை சார்ந்ததாக இருக்கும். இல்லை என்றால் அது என்னுடைய ஒவ்வொரு காரியமும் உலகத்தை சார்ந்ததாகவே இருந்துவிடும். தேவனை பற்றிய விசுவாசமும் நம்பிக்கையும் எனக்குள்ளே வரவில்லை என்றால், அந்த உறுதியும் அந்த நிலையும் நமக்குள்ளே வரவில்லை என்றால், நாம் செய்கிற அடுத்தடுத்த காரியங்கள் தேவனை சார்ந்ததாக இருக்காது, அது உலகத்தை சார்ந்ததாகவே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். அந்த உலகத்தை சார்ந்ததாய் இருந்தால் அது நமக்கு ஜீவனை கொண்டு வராது. பாருங்க, அங்கே 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அங்க சொல்றார் பாருங்க, நம்முடைய அந்த விசுவாச நம்பிக்கை எதன் மேல இருக்கணும் என்கிறதை குறித்து 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்துல நிற்கணும். பாருங்க, எப்படி அது தேவனுடைய பலத்துல நிற்பது? விசுவாசம் வந்துச்சு, ஏதோ கொஞ்சம் விசுவாசிச்சோம், அது மனுஷனுடைய ஞானத்துல இல்லையாமா. ஞானத்துல என்னங்க சொல்ல முடியுமா? மனுஷனுடைய ஞானத்தில் இல்லை அந்த விசுவாசம், தேவனுடைய பலத்துல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஞானத்துல நிற்கிறதுனா என்ன, பலத்துல நிற்கிறதுனா என்ன? பாருங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு விஷயத்தை நான் கேட்டேன், அது கிடைச்சது. கிடைச்சதுனால நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், பாரு நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் ஏசப்பட்டா போனேன், எனக்கு கிடைச்சது. இது மனுஷ ஞானம். எப்படி? நான் 50 ரூபா எடுத்துட்டு போனா 1 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்துடுவேன், அது கண்டிப்பா எனக்கு கிடைக்கும். 50 ரூபாய்க்கு தேவையான பொருள் என்ன செய்யும், கடையில கொடுத்தா கிடைக்கும் என்கிறது அது மனுஷ ஞானம். தேவ ஞானம்னா என்ன? அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது கரெக்டா. அந்த விசுவாசம் எங்க நிக்கணும் அப்படின்னு சொன்னா, தேவ ஞானத்துல நிற்க வேண்டும். மனுஷ ஞானத்துல நின்றுச்சுன்னா இன்னொருத்தன் வந்து சொல்லுவான், எப்போப்பா உன் இயேசு மட்டும்தான் உனக்கு சுகம் தராரா? பாரு, நாங்க கூட தான் திருப்பதிக்கு போனோம், மொட்டையை போட்டோம், சரியாயிருச்சு இல்ல அப்படின்னு. ஆமால்ல அப்படின்னு சொல்லுவோம். இன்னொருத்தர் சொன்ன மாதிரி, பாருங்க நாங்க வேளாங்கண்ணிக்கு போய் பூட்டு வாங்கி வச்சோம், வீடு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னார். என்ன பண்ணாராமா? வேளாங்கண்ணிக்கு போய் ஒரு பூட்டு வாங்கி காணிக்க வச்சாராமா, அடுத்த வாரமே அவருக்கு என்ன கிடைச்சிருச்சு? வீடு கிடைச்சிருச்சு. இது மனுஷ ஞானத்துல வந்து பேசக்கூடியது. பாருங்க, இதை நாமும் இப்படி சொல்லலாம். இன்னைக்கு இயேசுக்கு வேளாங்கண்ணிக்கு போகலாம், நாளைக்கு எருசலேமுக்கு கூட போகலாம். இயேசு பக்கத்துல இருக்கிற சர்ச்சில் போய் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணோம் பாருங்க, எனக்கு ஆண்டவர் அதை தந்தார். இது மனுஷ ஞானம். பாருங்க, தேவ ஞானம் என்பது காணாததை விசுவாசிப்பது. நான் பார்க்கல, அது இன்னும் கிடைக்கல, நான் என்னுடைய பாவம் எல்லாம் கழுவப்பட்டதுங்கிறது நான் கண்ணால பார்க்கவே இல்லை, ஆனா கழுவப்பட்டுருச்சு, நான் இப்ப பரிசுத்தமானவன், என்கிட்ட குற்ற உணர்வு இல்லை, நான் ஆண்டவருடைய பிள்ளை என்கிற அந்த நம்பிக்கை, அந்த காணாததை நம்புவது, அதான் விசுவாசம். பாருங்க, அது எங்க இருந்து வரும் அப்படின்னா, அது தேவனுடைய பலத்தினாலே வரும், அது நம்முடைய மாம்ச பலத்தினாலே அது நமக்கு கிடைக்காது. ஆகையினால தானே அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், அங்க சொல்றாரு பாருங்க, 8ஆம் வசனமா, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்படின்னா என்னங்க? பாருங்க, நாம் பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும். ஆண்டவரே பாருங்க, உம்முடைய ஆவியை எனக்கு தாரும். இதை நான் உங்களுக்கு விளங்குற விதமா சொல்றேன். இது வந்து எக்ஸாக்டான எக்ஸாம்பிளான்னு தெரியாது. ஒரு டிரைவர் இருக்கிறாரு,
இந்த டிரைவர் வந்து வண்டி ஓட்டி ரோட்ல வாகனத்தை ஓட்டிட்டு போறாரு, ஸ்டேரிங் பிடிச்சி கரெக்டா நேரா போறாரு. இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா நமக்கு? நீங்க எப்படி இங்க நேரா ஓடுறது, நான் பிடிச்சா மட்டும் கரெக்டா வரமாட்டேங்குது, எங்க நான் பிடிச்சா மட்டும் வண்டி ரோட்டுக்கு ஓரத்துக்கு போயிருது, எப்படி நீங்க ஸ்டேரிங் வட்டத்தை தான் சும்மா பிடிச்சி ஒன்றும் திருப்புன மாதிரியே தெரியல, சும்மா வச்சுக்கிட்டு தான் உட்காந்து இருக்கு, வண்டி நேரா போகுது, எப்படி சொல்ல முடியுமா? அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஏனென்றால் அதோடைய தொழில்நுட்பம், அதோடைய டெக்னிக் அவர் மூளைக்குள்ள என்ன செஞ்சிருச்சு, பதிவாயிருச்சு. பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும்போது நாமளும் ஒரு பலன் அடைவோம். எப்படி அவர் வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு பலன் அடைஞ்சார்ல, அந்த டெக்னிக் அவர் மூளைக்குள்ள வந்த உடனே அவருக்கு ஒரு பலன் கிடைச்சிருச்சு. வண்டி எந்த வண்டினாலும் என்ன செய்வாரு, காரை கொடுங்க, ஆட்டோவை கொடுங்க, எந்த வண்டியை கொடுங்க, எந்த ரோட்ல வேணாலும் என்ன செய்வார், இப்போ அவருக்கு ஒரு பலன் வந்துச்சு, வண்டியை ஓட்டக்கூடிய பலன் வந்துருச்சு. பரிசுத்த ஆவி உலகத்துல வந்துச்சுன்னா, அது நமக்குள்ள வந்துட்டாருன்னா நமக்கு ஒரு பலன் வந்துருப்பாருங்க. அது யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம் எங்க வேணாலும் யாருமே இல்லை. அதனால நாம இந்த பொருளை திருடிட்டு போயிடலாம் அப்படி சொல்ல முடியுமா? யாரும் என்ன பார்க்கல, இல்ல ஆவியானவர் உள்ள வந்துட்டா எனக்குள்ள பலன் வந்துடும் பாருங்க. ஆச்சு, அது பொருள் என்னோடது இல்லை. பாருங்க, நம்மோட பேசுவார் பாருங்க. அவர் நாம் ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடியே அந்த எண்ணம் நமக்குள்ளே வரும், பலன் வந்துடும் பாருங்க. அதனால அவங்க பூமியில எந்த கடைசியில கொண்டு போய் வைங்க, சமாரியா என்று சொல்ல. சமாரியானா பாவம் நிறைந்த இடம். பூமியில எந்த இடத்துல கொண்டு வச்சாலும் அவங்க ஆண்டவருக்காக வாழ முடியும். அதுதான் பரிசுத்த ஆவியை ஒரு மனிதன் பெற்றுவிட்டால், வந்து எல்லா வயலும் திருட்டு பயலா இருந்தாலும் அந்த இடத்துல வாழ்ந்தாலும் இவன் மட்டும் என்ன செய்வான், பரிசுத்த ஆவியை பெற்றவன். ஏன்னா இவனுக்குள்ள ஒரு பலன் இருக்கு, இவன் திருட்டு பயலா மாற மாட்டான், 4 பேரை நல்லவனா என்ன செஞ்சிருவான், மாத்திருவான் பாருங்க. நான் பரிசுத்த ஆவி எனக்குள்ளே வந்தால் நான் பூ, மலர், மனம் வீசக்கூடிய மலராய் மாறி விடுகிறேன். ஆகையினாலே என்னோடு நார், வாழை நார் தான் இணைக்கப்பட்டிருக்கு, அது மனம் வந்துடும். என்னுடைய மனம் அதுக்கு போயிடும், அதோடைய மனம் இல்லை எனக்கு வரும். பாருங்க, அப்போ பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்தா ஒரு பலன் வரும். அந்த பரிசுத்த ஆவி தான், அதுதான் தேவ பலன். அந்த தேவ பலத்துல விசுவாசம். அது அங்கே 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், ஒரு தடவை கூட அதை படிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்கள் விசுவாசம் மனுஷ ஞானத்தில் இல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்ட. பாருங்க, நாம் தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும். இப்ப நம்ம என்ன செய்யணும், இப்ப ஆண்டவரை விசுவாசிட்டோம், இப்ப இந்த விசுவாசம் தேவ பலத்துல வேணுமே, அதுக்கு என்ன செய்ய வேண்டும், நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாம் எல்லா இடங்களிலும் அவருக்கு பிரியமாக நாம் வாழ முடியும். அது இல்லாத பட்சத்துல நம்முடைய மனுஷ ஞானத்துல, நிறைய பேர் மனுஷ ஞானத்துல நிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அவர்களால் என்ன செய்ய முடியாது. ஒரு சண்டை வந்துடும், டக்குன்னு கெட்ட வார்த்தை பேசி போடுவாங்க பாருங்க. என்ன செய்வாங்க, ஏதோ சண்டை வந்துச்சுன்னு வைங்க, இவரு ஆண்டவரே நீர் தான் நல்லவர்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு, ஜபம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு, பைபிள் எல்லாம் படிச்சுட்டு இருப்பாரு. ஆனா பக்கத்து வீட்டுக்காரருக்கு இவருக்கு சண்டை வந்துடும், அவரை விட இவர் பயங்கரமா கெட்ட வார்த்தை பேசுவாரு, அல்லது அவரை இவர் அடிப்பாரு, முந்தி கூட்டி போய் அடிப்பாரு, என்ன வேணா செய்வார் பாருங்க. பாருங்க, அப்ப தேவ பலன் என்பது நமக்கு வேண்டும். நம்முடைய விசுவாசம் என்பது தேவ பலத்திலே நிற்க வேண்டும். அதற்கு நாம் தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, ரோமர் 15ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை மட்டும் படிப்போம். ரோமர் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு
நம்பிக்கையின் தேவன் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார. பாருங்க, பரிசுத்த ஆவியினால, தேவ பலத்தினால ஒரு விசுவாசம். சும்மா நான் ஏதோ ஒரு வைராக்கியத்துல விசுவாசம் இல்ல. சிலர் பாருங்க, ஒரு மாம்ச வைராக்கியத்துல இயேசு மேல விசுவாசமா இருப்பாங்க. ஆண்டவர் மேல இப்போ கரெக்டா சர்ச்சுக்கு போவாங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் படிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இது எல்லாமே அது ஒரு மாம்சீக பலத்தினாலே அது செய்யக்கூடியதாக இருக்கும். அப்படி செய்யும் பொழுது அது என்ன செய்யணும், ஒரு நாள் வரும்போது இந்த பலன் நிக்க முடியாது. மாம்ச பலத்தினால நாம் தேவனை விசுவாசிக்க முடியாது. சொல்றாரு பாருங்க, அங்க பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு விசுவாசம் பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும். பாருங்க, அவரை நீங்க பரிசுத்தாவின் பலத்தினால அவரை விசுவாசிக்கும் போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம், அந்த எல்லாவித சந்தோஷத்தினாலும் அவர் நம்மை நிரப்புவாராம். பாருங்க, நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் விசுவாசிப்பது மட்டுமல்ல, விசுவாசம் முக்கியம், ஆனா அது பரிசுத்தாவின் பலத்துல இருக்கணும், தேவ பலத்தினால் விசுவாசிக்கிறதா இருக்கணும். அதை நாம் பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, அது நாம் பெற்றுக்கொள்ளாத பட்சத்துல சோதனை நேரங்கள்ல நம்முடைய பலத்தினாலே நாம் அங்கே ஜெயிக்க முடியாது, நாம் தவறி விடுவோம். பாருங்க, விசுவாசிக்கிறவர்களுடைய முடிவை பாருங்களா. அங்கே சங்கீதம் 27 சங்கீதம் 27 சங்கீதம் 13வது வசனம். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். என்ன செய்யணுமாமா? ஜீவனுள்ளோர் தேசத்திலே நான் நன்மையை காண்பேன். தேவ பிள்ளைகளோடு கூட உள்ள ஐக்கியம், தேவ ஜனங்களோடு உள்ள அந்த கூட்டாய்மை எனக்கு என்னத்தை கொண்டு வரும்னா, எனக்கு ஜீவனை கொண்டு வரும். அது நான் விசுவாசிக்கணும். தேவனை ஆராதிப்பது, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, இது இந்த விசுவாசம் எனக்குள்ளே வந்தால் நான் கெட்டு போக மாட்டேன். நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்றாருன்னா, என்ன செய்வேன்? ஜீவனுள்ள தேசத்திலே நன்மையை காண்பேன். தேவனிடத்திலிருந்து நான் நன்மையை பெற்றுக்கொள்வேன் என்கிறதான விசுவாசம். பாருங்க, அது எனக்கு நன்மையை கொண்டு வருகிறது. தேவனை பற்றிய விசுவாசம் எனக்கு என்ன செய்கிறது என்றால் நன்மையை கொண்டு வருகிறது. அங்கே மார்க்கு யோவான் 3:15, யோவான் 3ஆம் அதிகாரம், தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. பாருங்க, அவரை விசுவாசிக்கிறவன் என்ன செய்யக்கூடாதாமா? கெட்டு போயிடக்கூடாது. தேவனுடைய விசுவாசிக்கிற ஒருவரும், தேவனை விசுவாசிக்கிற எவருமே எப்பொழுதும் கெட்டு போக மாட்டார்கள். அவர்கள் நன்மையை காண்பார்கள், அவர்கள் ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். அங்க அது மட்டும் இல்ல, அங்கே யோவான் 11ஆம் அதிகாரத்துல அவர் சொல்கிறார், 11:25, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன். ஆமா, நாம் தேவன் மேலே ஒரு விசுவாசம் உடையவர்களாய் இருந்தால் மரித்தால் கூட நாம் என்ன செய்வோமோ? பிழைப்போம். பாருங்க, மரணம் நம்மை
என்ன செய்ய முடியாது, முழுவதுமாய் ஆட்கொள்ள முடியாது. ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் மரணம் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம மேல ஒரு அதிகாரத்தை செலுத்த முடியும். தேவனை விசுவாசிக்கும் பொழுது நிறைய காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பாருங்க, ரோமர் 10 அதிகாரம் 11 முடிச்சிடலாம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுது. ரோமர் 10:11 படிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. அவன் என்ன செய்வதில்லை? தேவனை விசுவாசிக்கிறவன் என்ன செய்வதில்லை? வெட்கப்படுவதில்லை. இன்றைக்கு நிறைய பேர் அதை குறித்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, விக்கிரகங்களை வழிபடு வெட்கப்படுவார்கள். ஒரு நாளிலே விக்கிரக ஆராதனை செய்வர்கள் ஒரு நாளிலே வெட்கப்படுவார்கள். ஒரு நாள் உண்மை தெரிய வரும், தேவன் ராஜாதி ராஜாவாய் வருவார். இதெல்லாம் என்ன செய்யும், உருகி போகும், உருகி சாம்பலா போகும். அப்பதான் அவனுக்கு புரியும், அடக்கொடுமையை இத்தனை நாளா இதையா ஐயோ அப்படின்னு அவன் என்ன செய்வான், வெட்கப்படுவான். ஆனா நீங்களும் நானும் என்ன செய்யப்படுவதில்லை, அன்றைக்கு வெட்கப்பட மாட்டோம். பாருங்க, தேவன் ராஜாதி ராஜாவாய் என்றென்றைக்கும் நித்திய சிங்காசனத்தை உடையவராய் அவர் வீற்றிருக்கிறார். பாருங்க, வேதத்திலே சொல்லப்படுகிற அநேக காரியங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களே ஆனால், வேத வசனங்களை நீங்கள் படிக்க கற்றுக்கொள்வீர்களே ஆனால், நீங்க கொஞ்சம் சிரமம் எடுத்து வேதத்தை படிங்க. அது உங்களுக்கு பயங்கரமான ஞானத்தை கொண்டு வரும். பாருங்க, அது உங்களுக்கு ஒரு தெளிவை கொண்டு வரும். நான் கடந்த நாட்களில் யூடியூப்ல பார்த்தேன். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவர் வானங்களை திரையாக விரித்தார். எப்படிங்க? திரை பார்த்துருக்கீங்களா? அந்த சர்க்கஸ் எல்லாம் விளையாட்டு மைதான சர்க்கஸ் போடுவாங்க பாருங்க, அதில் மேலே அந்த பார்ல எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்க கீழே விழுந்தா அவங்களுக்கு அடிபட்டுறக்கூடாதுன்ட்டு ஒரு வலை ஒன்று கட்டியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இழுத்து கட்டியிருப்பாங்க, பெரிய வலை. வானத்தை எப்படி விரிச்சிருக்காராமா? திரை போல விரிச்சிருக்காராம். அதுல சூரியனுக்கு ஒரு இடத்த வச்சிருக்காரு, பூமிக்கு ஒரு இடத்த வச்சிருக்காரு. சூரியன் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அது ரொம்ப தொங்கி போயிருக்குது, பூமி கொஞ்சம் இப்படி லைட்டா தொங்கிட்டு இருக்குதாமா. பாருங்க, இந்த திரையில என்ன ஆக்ஷன் பண்ணாலும் என்ன பண்ணாலும் பூமியையும் பாதிக்கும், சூரியனையும் பாதிக்கும் அப்படி என்று யூடியூப்ல சொல்றாங்க. எனக்கு ஆச்சரியமா போச்சு. ஆண்டவர் சொல்றார், வானங்கள் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல் மாறி ஆயிடுச்சு. வானத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாராமா? ஒரு பேப்பரை நாம சுருட்டுறோம்ல, அது மாதிரி சுருட்டி கையில எடுத்துக்கிட்டார் என்று வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவன் அவைகளை எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்றான், அது ஒரு திரை மாதிரி இருக்கு, திரைக்கு மேல ஒரு வலை மாதிரி அதுக்கு மேல இருக்குது எல்லாமே என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். இதெல்லாம் அறியும் போது ஆச்சரியமா இருக்கும். பாருங்க, இன்றைக்கு மனுஷன் சொல்றான், நான் யூடியூப்ல ஒருத்தர் சொல்றாரு, மனுஷன் இறக்குறான், இறந்த நிமிடத்திலே அவன் இன்னொரு கிரகத்துல வாழ்றான். அவன் சரீரம் தான் என்ன செய்யுது, மண்ணுக்கு போகுது, அடுத்த நிமிடமே அடுத்த நொடியே அவன் இன்னொரு கிரகத்துல வாழ்றான் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றேன், நான் சொல்லல. வேதம் அதைத்தான் சொல்லுது. அப்பா, இமைப்பொழுதுல நீ எங்க வந்துடுவ, என்கிட்ட வந்துடுவ. நாம் படிக்க படிக்க இன்னும் உலகம், இந்த அறிவியல் உலகம் நிறைய விஞ்ஞானத்தை கொண்டு வரும். அதெல்லாம் வேத வசனங்களோடு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. பாருங்க, நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்முடைய விசுவாசம் அவருடைய பலத்துல நிற்கணும், மனுஷ ஞானத்துல நிற்கக்கூடாது. அவருடைய பலத்திலே நின்றால், நாம் உறுதியாய் இருந்தால், நாம் ஒருபோதும் வெட்கப்படுவதும் இல்லை, கெட்டு போவதும் இல்லை. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம்.
ஹalleluya. அவரை